அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். அல்ஹம்துலில்லாஹ். புகழும் அல்லாஹ்வுக்கே. இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நம்ம ஒரு கேள்வி கேட்கிறேன். பிரபஞ்சத்தின் ரட்சகரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்ப நான் இது வரைக்கும் கேட்டது என்னன்னா, இந்த பிரபஞ்சத்தின் ரட்சகரை பத்தி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு நல்லா 37வது அத்தியாயத்தின் 87வது வசனத்துல கேட்கிறாங்க. பாவங்களை செய்பவர்கள் நம்ம எப்பொழுதோனும் ஏமாற்றி விடலாம் என்று நினைத்து கொண்டிருக்கின்றனரா? அவர்களுடைய தீர்மானம் மெய்யவே தவறானதாகும் அப்படின்னு சொல்றாங்க. அது ஒரு கேள்வி. நினைத்து கொண்டிருக்கின்றனா? இது ஒரு கேள்வி. நாங்கள் நம்பிக்கை கொண்டோம் என்று கூறுவதனால் சோதனையில் ஆழ்த்தப்படாமலேயே விட்டுவிடப்படுவார்கள் என்று மனிதர்கள் நினைத்து கொண்டிருக்கின்றனரா? இல்ல எண்ணிக்கொண்டிருக்கின்றனரா? அவர்களில் அதிகமானோர் செவியேற்கின்றனர் அல்லது புரிந்து கொள்கின்றனர் என்று நீர் நினைக்கின்றீரா? அவர்கள் மிருகங்களுக்கு ஒப்பானவர்கள் அல்ல அல்ல, அவர்கள் அதையும் விட மோசமானவர்கள். சூரா 25 சொல்றாங்க. இதுல இருந்து இந்த 4 கேள்வியில இருந்து இதுல 4 கேள்வியிலையும் காமனான விஷயம் என்னன்னா எண்ணம், நினைப்பு. அதுல அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, அல்லாஹ்வை நம்ம அறிஞ்சு வச்சிருக்கிறோம், அல்லாஹ்வை உணர்ந்திருக்கோமா, புரிஞ்சிருக்கிறோமா அப்படிங்கிறது தான் கேள்வி. அல்லாஹ்வை புரியணும்னா முதல்ல நம்மளை புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி செயல்படுறோம் அப்படின்னு. மனிதன் எண்ணங்களால் உருவாக்கப்பட்டவன் தான். அல்லாஹ் மட்டும்னு நம்பிக்கை கொண்டாலே முற்றிலும் சரணடைதல முழுமையா நுழைஞ்சு சரணடைந்ததாவே வாழணும் அப்படின்னா நம்ம அல்லாஹ் மட்டும்ங்கிற எண்ணம் எப்பவுமே நம்ம கூட இருக்கணும். அதைத்தான் அல்லாஹ் 51, 56 சொல்றாங்க. ஒமா ஹலகத்து ஜின்னி வல் இன்சானி இல்லாலி அபுதூன். மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் என்ன நினைக்கிறதுக்காக தான் நான் படைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம அல்லாஹ் மட்டும்ங்கிறதுல தொடர்ந்து இருக்கணும் அப்படின்னா அல்லாஹ்வுடைய தன்மைய புரிஞ்சு இருந்தா மட்டுமே தான், இல்ல உணர்ந்து இருந்தா மட்டுமே தான் அது சாத்தியம். அதனால சும்மா வாய் லிப் சர்வீஸ் நாட் கவுண்ட் ஆகுதுன்னு சொல்றாரு. வாயால சொன்னா கவுண்ட் ஆகாது, மனசால. அதனாலதான் எல்லாம் ஆழ் மனதுல நீங்க எதையாவது நினைச்சு அதை வெளிப்படுத்தலனாலும் நீங்க பொறுப்பாவீர்கள்னு சொல்றாங்க. மனுஷங்கிறவன், இந்த மனித ஆன்மா எண்ணங்களால் தான் உருவாக்கப்பட்டிருக்கு. என்ன எண்ணம்? முடிவெடுக்காத எண்ணம். சைத்தானுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்? சைத்தான் பாகுபாடு பார்த்தான். நான் நெருப்பால படைக்கப்பட்டிருக்கேன், அவங்க மண்ணால படைக்கப்பட்டிருக்காங்க. ஒரு ஈகோ. இப்ப மனசுல நாம் கொண்டிருக்கும் எண்ணங்களுக்கு ஏற்பதான் நம்மளுடைய வாழ்க்கையே அமையுது. நம்ம என்ன எண்ணம் வைக்கிறோமோ அது அல்லாஹ் மட்டும்ங்கிற எண்ணம் இருந்தா, அல்லாஹ் நமக்கு போதுமானவர் அப்படிங்கிற எண்ணம் இருந்துச்சுன்னா எல்லாமே சிறப்பா தான் அமையும். எப்பவுமே மகிழ்ச்சியா தான் இருப்போம். ஹஸ்புனுல்லாஹ் வ நிஅமல் வக்கீல் அப்படின்னு அரபியில சொல்றோம். என்ன அர்த்தம்? அல்லாஹ் எனக்கு போதுமானவர் எந்த சூழ்நிலையிலும் எப்பொழுதுமே. அதையும் தாண்டி நம்ம யோசிக்க வேண்டியதே இல்லை. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம்? ஏதாவது ஒரு விஷயம் நடக்கல அப்படின்னா, ஓ இவங்க நம்மளை தப்பா நினைச்சிட்டாங்களோ, இவங்க கண் போட்டாங்களோ, இல்லாட்ட இவங்க கெடுத்துட்டாங்களோ, இல்லாட்ட இவங்க எல்லாம் இப்படி இருக்காங்களே அதனாலதான் அவங்களுக்கு நடக்குது நமக்கு நடக்கலையோ, இப்படிதான் நம்ம நினைக்கிறோம். அல்லாஹ் மறந்துடுறாங்க. மனசுல நாம் கொண்டிருக்கக்கூடிய எண்ணங்களுக்கு ஏற்பதான் நம்மளுடைய சூழ்நிலையே அமையுது. இப்ப நம்ம எந்த சூழ்நிலையை விரும்புகிறோமோ அதற்கேற்ப எண்ணங்களை மாற்றி கொண்டாலே போதும், நம்ம வாழ்வு நினைச்ச மாதிரி அமையும். அதுதான் ஹஸ்புனுல்லாஹ் வ நிஅமல் வக்கீல், வல்லாஹு கைருர் ராசிகூன், இன்னல்லாஹு மா சாபிரின். இப்படி எல்லாமே அரபில தெரியும். பொறுமையா இருக்கிறது, அல்லாஹ் போதுமானவர் நினைக்கிறது, அல்லாஹ் மட்டும் போதுமானவர் நினைக்கிறது. எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் நடக்குதுன்னா அல்ஹம்துலில்லாஹ், நடக்கலைன்னா அல்ஹம்துலில்லாஹ் 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 3 வாட்டி சொல்லணும் நம்ம. ஏன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா நமக்கு எது நல்லது அப்படிங்கிறது அல்லாஹ்க்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கணும், நம்ம நினைச்சதெல்லாம் முடிஞ்சிடணும் அப்படின்னு நினைக்கிறோம். அதாவது இது இந்த அல்லாஹ் மட்டும்னு கிடைச்சதே பெரிய பாக்கியம். அல்லாஹ் மட்டும்ங்கிற அந்த சிந்தனையும், அல்லாஹ் மட்டும்ங்கிற இந்த கோட்பாடும், இந்த கொள்கையும், அதன் மூலம் நம்மளுடைய வணக்க வழிபாடுகள், சிந்தனைகள், செயல்கள் எல்லாமே மாறினதுக்கு நாம சோ ஃபார்ச்சுனேட். நம்ம கொடுத்து வச்சிருக்கிறோம், இல்லாட்ட கிடைக்காது. இந்த மெசேஜ் உலகம் பூரம் தான் போகுது எல்லாருக்கும். ஆனா எல்லாரும் என்ன பண்றாங்க? கேலியும் கிண்டலும் நையாண்டியும் ஒரு உதாசீனமும் படுத்திட்டு இருக்காங்க.
பட் ஆனா அது பின்னாடி இருக்கக்கூடிய தாற்பயம் உங்களுக்கு எப்பொழுதும் மகிழ்ச்சி, எப்பொழுதுமே மகிழ்ச்சி. சரண்டர், சப்மிஷன் ஹாப்பினஸ்ன்னு அர்த்தம். நம்ம சரண் அடைஞ்சிட்டோம் அப்படின்னா மகிழ்ச்சியா இருக்கிறோம்னு அர்த்தம். அப்ப இந்த மகிழ்ச்சிகரமான எண்ணங்களை போல நல்ல மருத்துவர் யாருமே கிடையாது நமக்கு. நல்ல எப்பவுமே மகிழ்ச்சியா இருந்தோம்னு வைங்களேன், மருத்துவர்கிட்டே போக வேண்டியது இல்ல. நம்ம நிறைய கொஞ்சம் எப்போதான் மகிழ்ச்சியா இருக்கிறோம், அதனாலதான் மருத்துவர்கிட்ட போக வேண்டிய வருது. எதை மனசு ரகசியமா விரும்புதோ அதைத்தான் நம்ம ஈர்க்கப்படுறோம். இப்ப உதாரணத்துக்கு ஒரு சினிமா பார்க்கணும், டைம் இருக்கு நமக்கு, நம்ம வந்து போயிடுறோம். எதெல்லாம் விரும்புறோமோ அதுக்கு நமக்கு நேரம் கிடைச்சிருது. ஆனா எதுக்கு நம்ம வந்து நம்ம விரும்பாத விஷயத்த நம்ம நேரம் இல்லைன்னு தள்ளி போட்டுறோம். அதாவது நல்லா யோசிச்சு பாருங்க, எதையெல்லாம் விரும்புறோமோ அதுக்கெல்லாம் நேரம் கொடுத்து அதை பண்ணிடுறோம். ஆனா ஐயோ நான் இதை படிக்கணும்னு நினைச்சேன், இப்படி பண்ணணும்னு நினைச்சேன், இதை பேசணும்னு நினைச்சேன், இதை எழுதணும்னு நினைச்சேன், அதுக்கு டைமே கிடைக்க மாட்டேங்குது. டைம் ஓடுது, என்னதான் பண்றதுன்னு தெரியல. ரொம்ப ஈஸியா டயத்து மேல குறைய தூக்கி போட்டுறோம், நேரத்தின் மேல குறைய தூக்கி போட்டுறோம். நேரமுமாக அல்லாஹ்தான் இருக்கிறாருங்கிறது நம்ம உணர மாட்டேன்றோம். எல்லா நேரமும் அல்லாஹ்வா தான் இருக்கிறாங்க. அதனால நம் மனம் எதை ரகசியமா விரும்புதோ அது நம்ம ஈர்க்கிறது. அதனால எவரும் அவனை பார்க்கவில்லை அவன் எண்ணிக்கொண்டானா அவன் கேட்கிறார். எவரும் அவனை நான் பார்க்கவில்லை என்று அவன் எண்ணிக்கொண்டானா, கணக்கு கொடுக்க அவனை நான் அழைக்க மாட்டார் என்று அவன் எண்ணிக்கொண்டானான்னு கேட்கிறாரு. நினைக்கிறானா? அப்படி நம்ம இப்படிலாம் எஸ்கேப் பண்ணி போக முடியாது. நமக்கு எவ்வளவு நேரம் கொடுக்கப்பட்டிருக்கோ அதற்கு உரிய அதுக்கு கணக்கு கொடுத்தாகணும். செல்வத்துக்கு மட்டும் கணக்கு கொடுக்கல, நேரத்துக்கும் கணக்கு கொடுக்கணும். அதனாலதான் சொல்றாரு ரஷாத், ஒரு நாளை 100 பகுதியிலே பிரிச்சுக்கிடுங்க. எவ்வளவு நேரம் அல்லாஹ்வுடைய சிந்தனையில இருந்தீங்க. அல்லாஹ்வுடைய அதுக்காக அல்லான்னு கண்ணை மூடி சொல்லிக்கிட்டு இருக்க சொல்லல. எதையும் செய்யறதுக்கு முன்னாடி மனசுக்குள்ள அல்லாட்ட பிரார்த்தனை பண்ணியிருப்போமா. அதான் ஜாவித் பாய் ஒரு வாட்டி சொன்னாரு, நான் நிறைய வாட்டி ஸ்கூட்டர்ல ஏறும்போது பிரார்த்தனை பண்ணிடுறேன், ஆனா முடிஞ்ச பிறகு அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல மறந்துடுறேன் அப்படின்னு சொன்னாரு. அவர் சொன்னதுல இருந்து நான் அதை ஞாபகம் மறக்காம வச்சிருக்கேன். நான் அதனால நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவங்களுக்கும் நம் எண்ணங்களுக்கும் ஒரு நேர் தொடர்பு இருக்கு. நீங்க நம்ம நல்லதுனாலும் சரி கெட்டதுனாலும் சரி, நமக்கு ஏதாவது சம்பவம் நடக்குதுன்னு வைங்களேன், நல்லதோ கெட்டதோ, நாம நினைச்சதுனால மட்டும்தான் அது நடந்திருக்கும். வேற யாரும் நினைச்சா நடக்காது, நம்ம நினைச்சதுனால தான் நடக்கணும். அதனாலதான் அல்லாஹ் எதை பேசுறது அப்படின்னா, யா ஐயுஹல்லதீன ஆமனூ அத்தகுல்லாஹு கூலு கௌலன் சதீதான்னு சொல்றாங்க. 33ல 40ன்னு நினைக்கிறேன், 70. நம்பிக்கை கொண்டவர்களே, யா ஐயுஹல்லதீன ஆமனூ அத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை கருத்தில் கொள்ளுங்கள், நல்ல கூற்றுக்களை மட்டுமே கூறுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம என்ன நினைக்கிறோம், அதாவது சும்மா பேச்சுக்குனாலும் உதாரணத்துக்குனாலும் இல்ல வந்து ஒரு 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 சப்போஸ் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்ப்பதமா பேசுறோம். தேவையில்லை, நமக்கு அல்லாஹ் போதுமானவர், அப்படி ஒரு வாய்ப்பே வராது. அதான் சொல்றாரு, ரெட் சிக்னல் வேணும்னு சொல்லிட்டு நீங்க எப்பாவது போயிருக்கீங்களா, அந்த நம்பிக்கை கிடைச்சிருக்கா உங்களுக்கு அப்படின்னு. எல்லோ கிரீன் சிக்னல். அதனால எண்ணம் போலதான் எல்லாமே ஆகுதுங்க. எண்ணங்கள் தான் நம் வாழ்வையே அமைக்குது. எண்ணங்கள் தான் இந்த உலகத்தையே ஆண்டுகிட்டு இருக்கு. அதனால அதாவது எண்ணம் சொல்றது, நான் வந்து அல்லாஹ் மட்டும்னு நாம நினைச்சோம் அப்படின்னா நம்ம நினைச்ச மாதிரிதான் எல்லாமே நடக்கும். அல்லாஹ் அதை நாடிடுவாங்க. அல்லாஹ் சொல்றாங்களே ஒரு அத்தியாயத்துல, அவர்களும் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டார்கள், அல்லாஹ்வும் அவர்களை பொருந்தி கொண்டார். எப்ப நடக்கும் அது? நம்ம அதுதான் அல்லாஹ்வை புரிஞ்சுக்கிறது, அல்லாஹ்வை உணர்ந்துக்கிறது. அதனாலதான் அந்த கேள்வி கேட்கிறேன், பிரபஞ்சத்தின் ரட்சகரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு. உங்களுக்கு என்ன வேணாலும் கிடைக்கும்னு சொல்றாரு இல்லையா? யார் அல்லாஹ் தான் என்று பிரகடனம் செய்து நேரிய வாழ்க்கை வாழ்கிறார்கள், அல்லாஹ் மட்டும்தான் அப்படிங்கிற விஷயத்த பிரகடனம் செய்து அதன் அடிப்படையில் நேரிய வாழ்க்கை வாழ்கிறார்களோ அவர்களுக்கு மகிழ்ச்சி என்ற சொர்க்கம் முன்பதிவு செய்யப்பட்டு விட்டது என்ற நற்செய்தியோடு மலக்குகள் இறங்குகிறார்கள் அவங்கள்ட்ட. அவங்களுக்கு வேண்டியதையும் கொடுக்கறாங்க, அவங்க விரும்பினதும் கிடைக்குது. பாருங்க, அந்த வசனத்தை நம்ம ஒண்ணு நினைக்கிறோம், ஆனா நமக்கு தேவை வேற ஒண்ணு. அதனால அல்லாஹ் என்ன சொல்றாங்க, ரெண்டையுமே கொடுக்குறேன்னு சொல்றாங்க. வாட் தே வாண்ட், வாட் தே விஷ். அவங்களுக்கு தேவை என்ன, அவங்களுக்கு என்ன விருப்பம், ரெண்டையுமே கொடுக்குறாங்க. ஒரே ஒரு நினைப்பு வச்சா போதும். எப்பவுமே அல்லாஹ்வுடைய நினைப்புல இருந்தா போதும், நினைப்பு வச்சு பேசினா போதும். அதனால சூழ்நிலை மனிதனை உருவாக்குதில்லை. நம்ம நினைச்சுக்கிறோம் சூழ்நிலை இதனால இப்படி ஆயிட்டு அப்படின்னு. அது அடிப்படையில
ஒரு மனுஷனுக்குள்ள இவன் தான் இருக்கிறாங்கிறத வெளியே காட்டுறதுதான் சூழ்நிலை. அதனால எந்த சூழ்நிலையிலும் சொல்லுவாங்கல்ல, குடி கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களேன்னு சொல்லுவாங்க. மேன்மக்கள்னா அதாவது என்ன, அதாவது எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் சரி, அவங்க எப்பவுமே சத்தியத்தை தவற மாட்டாங்க, பொய் பேச மாட்டாங்க, அவதூறு பேச மாட்டாங்க, பொறுப்பு அல்லாட்ட ஒப்படைச்சிருவாங்க. அந்த மாதிரி ஒரு 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 மோல்டட் இல்லாட்ட தீட்டப்பட்ட வைரம் மாதிரி நம்மளை ஆக்கணுங்கிறதும் அல்லாவுடைய நோக்கம். அதுக்குத்தான் குரான், அதுக்குத்தான் நம்ம டெய்லி படிக்கிறோம். அதுதான் இந்த வசனங்கள்லாம் நான் படிச்சது எல்லாமே. அதனால அவர்களுடைய ரகசியங்களையும் சதித்திட்டங்களையும் நாம் செவியேற்கவில்லை என்று அவன் எண்ணிக்கொண்டிருக்கின்றானா அப்படின்னு கேட்கிறார். மெய்யாகவே நம் தூதர்கள் அவர்களுடன் இருக்கின்றார், பதிவு செய்து கொண்டு கான்ஸ்டன்டா 2 பேர் பதிஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிறது நினைப்பு இருக்கா நமக்கு? அதனாலதான் அந்த கேள்வி டைரக்டா, பிரபஞ்சத்தின் ரட்சகரை பத்தி நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கிறார். அதனால அவர்களில் அதிகமானோர் செவியேற்கின்றனர் அல்லது புரிந்து கொள்கின்றனர் என்று நினைக்கின்றீரா? ஆமா. உங்களை நாம் வீணுக்காக படைத்தோம் என்று எண்ணிக்கொண்டீர்களா? நம்மிடம் நீங்கள் திருப்பப்பட மாட்டீர்கள் என்று எண்ணிக்கொண்டீர்களான்னு கேட்கிறார். உங்களை நான் வீணுக்காக படைத்தோம் என்று எண்ணிக்கொண்டீர்களா? நம்ம படைச்சதுக்கு ஒரு பர்பஸ் இருக்கு, ஒரு நோக்கம் இருக்கு. அந்த நோக்கத்தை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கிறோமா அப்படின்னா, அந்த நோக்கத்தினுடைய அடிப்படையை நம்ம அந்த நோக்கத்துலதான் இருக்கோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சைன் தான் ஹாப்பினஸ், மகிழ்ச்சி. என்ன வேணா உலகத்துல நடக்கட்டும், யார் எப்படி வேணாலும் இருக்கட்டும், நம்முடைய மகிழ்ச்சியை நம்ம அல்லாவை சார்ந்து இருந்தோம்னா மகிழ்ச்சி இல்லாம இருக்க மாட்டோம். அல்லாவை சார்ந்து இருந்தா மகிழ்ச்சியோட தான் இருப்போம். நம்ம மகிழ்ச்சி இல்லாம இருக்கிறோம்னா அல்லாஹ் நம்ம கூட இல்லை, இல்ல நாம அல்லாஹ் கூட இல்லை, அவ்வளவுதான். அல்லாஹ் எப்பவுமே நம்ம கூட இருக்கிறாங்க, நாம அல்லாஹ் கூட இல்லை, அவ்வளவுதான். அல்லாஹ் நம்பல, மனுஷனை நம்புறோம், இல்ல பணத்தை நம்புறோம், இல்ல வேற யாரையோ நம்பிக்கையை கொண்டு வேற யாரு மேலேயே வச்சுட்டோம், அவ்வளவுதான். என்ன நடந்தாலும் சரி, தங்கள் சூழ்நிலையை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மனிதர்கள் பதட்டப்படுறாங்களாம். தங்கள் சூழ்நிலையை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மனிதர்கள் பதட்டப்படுறாங்க, ஆனால் தங்களை மேம்படுத்திக் கொள்ள முனைவதில்லை. இப்ப நம்மளை மேம்படுத்துறதுன்னா என்ன? அதான் ஒமா ஹலக்கத்து ஜின்னி வல் இன்சானி இல்லாலி ஆபுதூன், அது ஒண்ணு. ரெண்டாவது வாபுது ரப்புக்க ஹத்தா ஏத்திக்கல் யக்கீன், அந்த சந்தேகம் இல்லாத நிலையை அடைவதற்காக வேண்டி. இதுல சந்தேகமே வரக்கூடாது. இதுல அல்லாஹ் நம்ம கூட இருக்கிறாங்க, அல்லாஹ் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, மலக்குமார்கள் நம்ம செய்யறத பதிஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க, நமக்கு மேலையும் கீழையும் முன்னாடியும் பின்னாடியும் இடது பக்கமும் வலது பக்கமும் நம்மளை பாதுகாக்கிறாங்க. நாம அல்லாட்ட கேட்டா, நம்ம அல்லாட்ட விரும்பி கேட்டா நம்மளை பாதுகாக்கிறாங்க. இந்த எண்ணத்தோட நம்ம தொடர்ந்து இருக்கிறோமா? அப்போ இந்த எண்ணம் தான் சூழ்நிலையா மாறுது. எண்ணத்தின் அடிப்படையில தான் நம்மளுடைய குணநலமும் சூழ்நிலையும் வருது. எண்ணத்தினாலதான் உடல் நலமும் இருக்கு. அதனால நம்ம எண்ணமும் நோக்கமும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. அந்த எண்ணத்தை நம்ம எப்பவுமே சரி பண்ணிக்கிட்டே இருந்தோம்னு வைங்களேன். நான் இப்பவும் அதாவது அல்லாவை பற்றி தகாத எண்ணங்கள், அல்லாவின் ஆசீர்வாதங்களை பற்றி தப்பா நினைக்கிறது. எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க, எனக்கு கொடுக்கல. எல்லாரும் நல்லா இருக்காங்க, நான் மட்டும் கஷ்டப்படுறேன். இப்படிலாம் இடத்துல குரான்ல சொல்றாங்க. உங்களுடைய கூற்றுக்களை நீங்கள் ரகசியமாக வைத்துக் கொண்டாலும் அல்லது அவற்றை அறிவித்தாலும் உள்ளார்ந்த எண்ணங்களை அவர் முற்றிலும் அறிந்திருக்கின்றார்னு சொல்றாரு அல்லாஹ். நம்ப மறுப்பவர்களை பொறுத்தவரை அவர்களுடைய நம்ப மறுத்தலால் கவலைக்குள்ளாதீர்கள். அதாவது நம்மளை எதிர்க்கக்கூடியவங்க, நம்ப மறுத்தல் மாதிரி நம்பிக்கை இல்லாம பேசக்கூடியவங்களை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. அவங்களும் என்கிட்டதான் திரும்பி வரணும். அவங்க செய்த ஒவ்வொன்றை பற்றியும் நாம் அவர்களுக்கு அறிவிப்பேன்னு சொல்றாரு. God is fully aware of our innermost thoughts. God is fully aware of innermost thoughts. அதனால நம்ப மறுப்பவர்களை பற்றி நீங்க கவலைப்படாதீங்க. அது யாராவனா இருக்கட்டும், நம்ம கூட உடன்பிறப்பா இருக்கட்டும், நம்ம தாய் தகப்பனா இருக்கட்டும், உடன் பிறந்தவர்களா இருக்கட்டும், பிள்ளைங்களா இருக்கட்டும், அவர்கள் எல்லாருமே என்கிட்ட தான் வரணும். நாங்கள் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொள்கிறோம் என்று கூறுவோரும் மனிதர்களில் உள்ளனர். நிறைய பேர் அப்படிதான் அல்லாஹ் நம்புறேன்னு சொல்றாங்க. ஆனால் அல்லாஹுக்காக ஏதேனும் கஷ்டங்களை அவர்கள் அனுபவித்தவுடன் அவர்கள் மனிதர்களின் கொடுமையை அல்லாஹுவின் தண்டனையோடு ஒப்பிடுகின்றனர். அல்லாஹ்வுடைய தண்டனையும் மனுஷனுடைய தண்டனையும் ஒண்ணு இல்லை அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும்.
உங்கள் இரட்சகர் உங்களுடைய உள்ளார்ந்த எண்ணங்களை பற்றி முற்றிலும் அறிந்திருக்கின்றார். நீங்கள் நன்னெறிகளை பராமரித்து வந்தால் வருந்துகின்றவர்களை அவர் மன்னிப்பவராக இருக்கின்றார். அதனால நம்ம அல்லாவை பற்றி தப்பு தப்பா எண்ணக்கூடாது. எப்பவுமே நம்ம கூட இருக்காங்கன்னு நினைக்கணும். ஏன்னா எண்ணம்ங்கிறது வந்து ஒரு விதை. நீங்க என்ன விதை போட்டோமா, நம்ம இப்ப எப்படி இருக்கிறோம், நம்ம என்ன நிலையில இருக்கிறோம், இப்போ ஒவ்வொருத்தருக்கும் தெரியும் நாம என்ன நிலை. நான் மகிழ்ச்சியா இருக்கனா இல்லையா, எனக்கு எதுவும் பிரச்சனை இருக்கா இல்லையா, எனக்கு மகனை பத்தி மகளை பத்தி குடும்பத்தை பத்தி தாய் தகப்பனை பத்தி இது என்ன ஆகுமோ அது என்ன ஆகுமோ அப்படிங்கிற பயம் இருக்கா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தான் தெரியும். அது அது பயமா இருக்குன்னா அதுக்கு விதை போட்டது நாம தான். நாம இப்ப மகிழ்ச்சியா இருக்கிறோம்னா அதுக்கு விதை போட்டது நாம தான். ஏன்னா எண்ணங்கள் வந்து வலிமையானவை. நான் நல்லா இருக்கேன் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பிளஸ், அல்லாஹ்வுடைய கிருபையில எனக்கு எல்லாமே கிடைச்சிருக்கு, எல்லாமே இருக்கு, எனக்கு என்ன தகுதி அது எல்லாமே எனக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிற திருப்தியோட இருந்தோம் அப்படின்னா நிறைய கிடைக்கும். எனக்கு இல்ல இல்லன்னு சொன்னேன்னு வைங்களேன், இல்லாமையே போயிடும். இது ரொம்ப, அதனாலதான் வார்த்தைகள் வந்து சரியான கூட்டு. அதனாலதான் கிராமங்கள்ல வீடுகள்ல வந்து ஏதாவது யாராவது ஜாமான் கேட்டாங்கன்னா அரிசி இருக்கான்னு கேட்டா சக்கரை இருக்குன்னு சொல்லுவாங்களாம், அரிசி இல்லைன்னு சொல்ல மாட்டாங்களாம். இது ஒரு உதாரணத்துக்கு. அது மாதிரி யாரையாவது திட்டும் போது தப்பான வார்த்தை பேசாம நீ நல்லா இருந்துருவ, கிராமப்புறங்கள் அப்படிதான், நீ நல்லா இருப்ப, என்னை விட்டுரு. அதாவது இல்ல, மாட்டேன், முடியாது, இந்த மாதிரி வார்த்தைகளே உபயோகப்படுத்துறது இல்லை. அதுக்கு பதிலா வேற வார்த்தை, நல்ல வார்த்தையை சொல்றது. இது வந்து ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். அதனால நம்மளுடைய எண்ண நிலை எப்படி இருக்கோ அப்ப நம்ம வார்த்தையை யோசிச்சு பேசுவோம், சிந்திச்சு பேசுவோம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையே வரக்கூடாதுன்னு அல்லாட்ட நம்ம பிரார்த்தனை செய்வோம். அதாவது எண்ணத்தினால்தான் நம்ம இயங்குறோம். காலையில எந்திக்கணும் போகணும் அப்படின்னு நினைச்சா மட்டுமே தான் எந்திப்போம். நாளை காலையில நாம அதிகாலை தொழுகை நிறைவேற்றணும், இன்னைக்கு பிரார்த்தனை இருக்கு, இன்னைக்கு நம்ம குரான் படிக்கணும், இன்னைக்கு குரான் படிக்கிறத கேட்கணும் அப்படின்னு மனசுல அந்த எண்ணம். அதனாலதான் ஒவ்வொரு தொழுகைக்கு முன்னாடி எண்ணம் வைங்கன்னு சொல்றாரு. இந்த தொழுகை நான் தொழ போறேன் அப்படின்னு சொல்லி. உது செய்யும் போது நான் எண்ணம் வைங்க, சாப்பிடும்போது ஒவ்வொன்றுக்கும் எண்ணம் ரொம்ப முக்கியம். எண்ணம் தான் இயங்கக்கூடிய சக்தியா இருக்கு நமக்கு. நம்ம எண்ணம் வைக்கும்போது, எண்ணம் வைக்கிறது வந்து, எண்ணம்ங்கிறது ஒரு பிரார்த்தனைங்க. மனசுல ஏகப்பட்ட எண்ணங்கள் வந்துகிட்டே தான் இருக்கும். ஆனா அதனாலதான் அல்ல சொல்லுவாங்க, என்ன நினைக்கிறதுனால மட்டும்தான் உன் மனசு அமைதி அடையும்னு சொல்றாங்க. சதா வேற வேற எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கும். ஆனா நம்ம கண்ணை மூடிட்டு அல்லாஹ் மட்டும் நினைச்சோம் அப்படின்னா, அல்லாஹ் போதுமானவர்னு நினைச்சோம், அல்லாஹ் எல்லாம் தந்திருக்கிற ஒவ்வொன்னையும் நம்ம அனுபவிச்சிருக்கக்கூடிய ஒவ்வொன்னையும் கண்ணை மூடி மூடி நம்ம அல்ஹம்துலில்லாஹ், சுபான் அல்லா, மாஷா அல்லா, இல்ல அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னா வேற சிந்தனைகள் வர்றது படிப்படியா குறைஞ்சிரும். அதாவது ஒரு மனுஷன் ஒரு நிமிஷத்துக்கு எத்தனையோ தாட்ஸ் வருது ஒரு நாளைக்கு. அதாவது ஒரு நாளைக்கு 23,000 இருந்து 30,000 தாட்ஸ் வரைக்கும் ஒரு மனுஷனுக்கு புது புது தாட்ஸ் வருதான், எண்ணங்கள் வருதான். ஆனா நீங்க கண்ணை மூடி அல்லாஹ்வை நினைக்க ஆரம்பிச்சோன்னா நிறைய தாட்ஸ் வர்றது குறைஞ்சிருமா. அதனால நம்ம வாழ்க்கைய மாத்தணும் அப்படின்னா எண்ணத்தை மாத்தணும். அல்லாஹ் மட்டும்ங்கிற எண்ணத்தை நம்ம முற்றிலும் அதனை நோக்கி வரணும், அதை நோக்கி நினைக்கணும். அதாவது மனம்தாங்க சொர்க்கத்துக்கு போறதுக்கு, நம்ம மனசு வச்சாதான் சொர்க்கத்துக்கு போக முடியும். ஆசை மிகு எண்ணங்களே எல்லாமே அன்றி நாங்கள் சொர்க்கத்தில் நுழையவில்லைன்னு அவங்க சொல்லுவாங்கன்னு சொல்றாங்க. அது ஒரு ஆசை வைக்கணும் நமக்கு, அந்த மனசு வேணும் நமக்கு சொர்க்கத்துக்கு போகணும். ஏன்னா சொர்க்கத்தை பத்தி அதனாலதான் விவரிச்சு 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 எல்லாம் சொல்றதுக்கு காரணம், அதை பத்தி முழுமையா நம்ம உணரவே முடியாது. வெள்ளிக்கிழமை பயான்ல கூட சொன்னார் 2-3 வாரத்துக்கு முன்னாடி, வெள்ளிக்கிழமை அதனுடைய உண்மையான தாற்பயத்தை, அது வேதனையா இருக்கட்டும் சொர்க்கமா இருக்கட்டும், அதனுடைய உண்மையான விஷயத்தை நம்ம இந்த உலகத்தோட ஒப்பிடக்கூடிய விஷயத்தோட ஒப்பிட்டு பார்த்தா நம்ம புரியவே முடியாது. அதையெல்லாம் தாண்டி மகத்தானது, நிரந்தரமானது. அதனால நம்பிக்கை தான் அதுக்கு வழிகாட்டி. அல்லாஹ் மட்டும்ங்கிற நம்பிக்கை தான் அதுக்கு வழிகாட்டக்கூடியதா இருக்கு. அதுக்கு நம்ம மனசு வைக்கணும், நம்ம அந்த எண்ணத்தை அடகாக்கணும். அல்லாஹ் மட்டும்ங்கிற எண்ணத்தை தொடர்ந்து ஒரு கோழி குஞ்சு பொரிக்கணும் அப்படின்னா 40 நாளைக்கு கண்டினியூஸா அதை அடகாக்கும்ல. அது மாதிரி இந்த லைஃப்ல உணர்வோடு இருக்கக்கூடிய நேரம் எல்லாம் நம்ம அல்லாஹ்ங்கிற விஷயத்தை அடகாத்துக்கிட்டே அதை வரணும். அப்போ அது அந்த எண்ணம் வந்து ஒரு வடிவம் பெறும். நமக்கு வெற்றி வேணும் அப்படின்னா அந்த எண்ணத்தோட நம்ம அந்த எண்ணத்துல, அந்த எண்ண பாதையில நம்ம அந்த அல்லாஹ் மட்டும்ங்கிற எண்ண பாதையில நம்ம அதாவது நம்ம வந்து அதை வந்து அந்த பாதையில போகணும். அதுக்கு வந்து பயிற்சி ரொம்ப அவசியம். அதுக்கான தளமா தான் இந்த ஆன்லைன் வகுப்புலாம் இருக்குது.
இதை நம்ம மிஸ் பண்ணாம இருந்தோம்னா நம்மளுடைய எண்ணம் முழுவதும் அல்லாவை சூழ்ந்தே இருக்கும். நீ யோசிச்சு பார்க்கலாம், எவ்வளவு விஷயத்த எல்லாம் நமக்கு லேசாக்கி தந்தார். நம்மளாம் அப்படியே கடந்த காலத்தை யோசிச்சு பார்த்தேன்னா, சின்ன பிள்ளையில இருந்து இப்ப வரைக்கும், ஓ இதுக்காகத்தான் இவ்வளவு ட்ரைனிங் கொடுத்துருக்கிறாரா அப்படிங்கறது நம்ம வந்து புரிய முடியுது. ஒவ்வொருத்தருக்கும் வேற வேற அனுபவம் இருக்கும். கடந்து வந்த பாதையை பத்தி, நம்மளை பத்தி, ஒரு எதிர்காலத்தை பத்தி பயப்பட வேண்டியதில்லை, அது நல்லதா தான் வரும். அதாவது கடந்த காலத்தை பத்தி யோசிக்க வேண்டியதில்லை. கடந்த காலம் மீன்ஸ் முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அதுல நம்ம ஏதாவது தப்பு பண்ணியிருந்தோம்னா இப்ப நம்ம அஸ்தோஃபிருல்லா சொல்றதை விட, பாவம் பண்ணி கேட்கறத விட வேற எந்த வாய்ப்பும் கிடையாது. அதை போய் சரி பண்ணவே முடியாது கடந்த காலத்தை. எதிர்காலத்தை என்ன ஆகும் நமக்கு தெரியவே தெரியாது. ஆனா இப்ப இந்த நிகழ்காலத்துல நாம அல்லான்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம், அல்லாஹ் சொன்னபடி நடந்துகிட்டு இருந்தோம், நல்ல எண்ணத்தை விதைச்சு வச்சோம்னா எதிர்காலம் நல்லதா தான் முடியும். அதுல நமக்கு டவுட்டே இருக்க தேவையில்லை. அப்ப நம்ம மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு நம்மளுடைய இந்த எண்ணம், அல்லாஹ் மட்டும்ங்கிற எண்ணம், அல்லாஹ் யாருங்கிறது உணர்ந்து அதன் அடிப்படையில் உள்ள எண்ணம் அப்படின்னா உள்ளுணர்வு மூலம் நமக்கு அல்லாஹ் வழிகாட்டுவாங்க. அதாவது பிரச்சனைகள் வராதுன்னு கேட்டா நிச்சயமா வரும். பிரச்சனை வராம மனுஷனே இல்லை. இன்னமல் உஸ்ரி யுஸ்ரன் இன்னமல் யுஸ்ரி யுஸ்ரா. வித் பெயின் தெர் இஸ் கெயின். கெயின் வேணும்னா பெயின் இருக்கதான் செய்யும். வாழ்க்கையில வந்து மேடும் பள்ளமும் வர்ற மாதிரி, இன்பமும் துன்பமும் வர்ற மாதிரி, பகலும் இரவும் வர்ற மாதிரி வாழ்க்கையில வந்து எல்லாமே மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும். ஆனா நம்ம ஒரே சமநிலையில இருப்போம், நடுவுல இருப்போம். இசிஜி எடுக்கும்போது போயிட்டு வரும் பாருங்க, கிராஃப் மேலையும் கீழையும். ஆனா நம்ம நேர்கோட்டுல ஆன்மா வந்து மகிழ்ச்சியா இருக்கும். துக்கமா நான் வந்து எனக்கு எல்லாம் நான் நினைச்சதெல்லாம் கிடைச்சிருச்சுன்னு நான் ஆடவும் மாட்டேன், நான் நினைச்சதெல்லாம் கிடைக்கலன்னு சொல்லி நான் துக்கப்படவும் மாட்டேன். அல்லாஹ் எனக்கு போதுமானவர். அல்லாஹ் வந்து அந்த நினைப்பிலேயே நம்ம இருந்தோம்னா வாழ்க்கை ரொம்ப சுகமா மகிழ்ச்சியா அல்லாஹ்வுடைய நினைவிலேயே தொடர்ந்து இருக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதனால எண்ணம் செயலாய் பழக்கமாய் மாறணும்னா அதுக்கு உழைப்பு தான் குறுக்கு வழி. We created the human being to work hard. என்ன பெரிய அதாவது மண்வெட்டியை பிடிச்சு வெட்ட சொல்றாரா, இல்ல பகல் முழுவதும் வெயில் நின்று வேலை செய்ய சொல்றாரா? அந்த மாதிரிலாம் நம்மள அல்லாஹ் வைக்கல, நல்லா வச்சிருக்காங்க. நினைக்கிறது தான். அல்லாஹ் மட்டும் தொடர்ந்து இருக்கிறது வந்து ஈஸியான விஷயம் கிடையாது. தனித்து இந்த அல்லாஹ் மட்டும்ங்கிறத ஒத்துக்கடாதவங்களால இப்படி இருக்கவே முடியாது. அது மட்டும் புரிஞ்சுக்கணும். அது அல்லாஹ் மட்டும் தெரிஞ்சவங்களால மட்டும்தான் அல்லாஹ் மட்டும் தொடர்ந்து இருக்க முடியும், நினைப்புல இருக்க முடியும். ஷிர்க் வச்சிருந்தா சைத்தான் இருக்க விட மாட்டான். அதனால நமக்கு வந்து அதுக்கு சளைக்காத மனம் வேண்டும். குரான் படிக்கும்போது நமக்கு சலிப்பு ஏற்படுதா? திக்ர் பண்றதுனால சலிப்பு வருதா? வராது, வரக்கூடாது. வந்தா நம்ம வந்து இன்னும் கவனத்தோட இன்னும் நம்பிக்கையை அதிகப்படுத்தணும், அவ்வளவுதான். அதனால நமக்கு வந்து அப்படின்னா பயம் இருக்காது, தாழ்வு மனப்பான்மை இருக்காது நமக்கு, அல்லாஹ் மட்டுங்கிற நினைப்புல இருந்தா. அதனால நம்ம இன்ஷா அல்லாஹ் நேரம் வந்து 9:55 ஆயிடுச்சு. நம்ம எப்ப மகிழ்ச்சியா இருக்கிறோமோ அப்போ டைம் வந்து ரொம்ப ஷார்ட்டா தெரியும். எப்ப ரொம்ப சோகமா இருக்கோமோ எப்படா முடியுங்கிற மாதிரி இருக்கும். டைம் நம்ம லேட்டா வந்தா டைம் ஃபாஸ்டா போகுதுன்னு நினைப்போம், நம்ம வெயிட் பண்ணா டைம் ஸ்லோவா போகுதுன்னு நினைப்போம். அதனால நம்ம வழியில் இருந்தா எப்படா முடியும் அப்படின்னு நினைப்போம். அதனால எல்லா நேரத்திலையும், ஒவ்வொரு நேரத்திலும், நேரம் கடிகாரத்துல இல்ல, நம்ம மனசுல எண்ணத்துலதான் இருக்கு. அதனால நம் உணர்வுகள் மற்றும் மனநிலையில் தீர்மானிக்கப்படுவது. ஆகையால எப்போதும் நம்ம நேரத்தை அனுபவிப்போம். எண்ணம்ங்கிறது வந்து ஒரு வலிமை மிகுந்தது. அதுவும் அதான் அந்த அல்லாஹ் மட்டும்ங்கிற எண்ணம் வந்து ரொம்ப வலிமை மிகுந்தது. அந்த அல்லாஹ் மட்டும்ங்கிற எண்ணத்தை தொடர்ந்து நம்மளோட இருக்கிறதுக்கு நம்ம அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செய்வோம். நன்னெறியின் மூலாதாரமாக அல்லாஹ் தான் இருக்கிறாங்க, மன்னிப்பின் மூலாதாரமாகவும் அல்லாஹ் தான் இருக்கிறாங்க. 74வது அத்தியாயத்துல இதுதான் சொல்லுது. அதனால இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் போதுமானவர். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.